திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றிய ஒரே திட்டம் மதுக்கடைகளை திறந்ததுதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தந்தார். வெள்ளரி வெள்ளி பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதி மக்களின் பிரச்சனைகளையும் அதிமுகவினர் சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து தீர்வு கண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு. அதை தடுக்க திராணியற்ற அரசாங்கம் இன்னைக்கு வெளியாட்டு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நான் சட்டமன்றத்தில் 2 மணி நேரம் பேசுவேன். 2 மணி நேரம் பேசுவீங்க, அந்த 2 மணி நேரம் பேசுவீங்க வெளியே விடல. தமிழ்நாட்டில் பரவலாக பெய்த மழையால் வெப்பநிலை கணிசமாக குறைந்திருப்பதாகவும் வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்து 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஈரோடு மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களும், தென்காசி மாவட்டத்தில் 2 நாட்களும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு நாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. நேற்று அதிகபட்சமாக மதுரை பேரையூரில் 11 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கோடை மழையால் தஞ்சை, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை வெப்பம் குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரிக்கடல், கேரள கடலோர பகுதியில், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. 2வது நாளாக மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த காலங்களில் 85 விழுக்காடு வரை கமிஷன் பெற்ற வரலாறு காங்கிரசுக்கு உண்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநில சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய 10ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக பாஜக மற்றும் காங்கிரசின் தேசிய தலைவர்கள் கர்நாடகாவில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோலார் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஊழலிலேயே வளர்ந்ததாகவும் சாடினார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாஜக மட்டுமே செய்து வருவதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் தம்மை பாம்பு என்று விமர்சிப்பதாக கூறிய பிரதமர் இதற்கு கர்நாடக மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். सांप तो भगवान शंकर के गले की शोभा है और मेरे लिए देश की जनता ईश्वर का रूप है, शिव का ही स्वरूप है. इसलिए ईश्वर रूपी जनता के गले का सांप होना भी मुझे स्वीकार है. காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் பதவி சண்டையில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெலூருவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் நிலையற்ற தன்மையின் அடையாளம் என்று கூறினார். कांग्रेस नेताओं के आपसी झगड़े से है. राजस्थान, छत्तीसगढ़ में क्या चल रहा है? कांग्रेस की बी टीम, जेडीएस भी सपने देख रही है. செல்போன் தயாரிப்பில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னிலை வகிப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.
கர்நாடக மாநிலம் ஹொனாலியில் ஜே.பி. நட்டா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 9 ஆண்டுகளுக்கு முன்பு 92 விழுக்காடு செல்போன்கள் சீனா மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது 97 விழுக்காடு செல்போன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாகவும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ஏழைகள், பெண்கள், பட்டியலினத்தவர்கள், விவசாயிகளின் நலனுக்காக பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் பசவராஜ் பொம்மையை மீண்டும் முதலமைச்சராக தொடர்வார் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். They are trying to create an illusion. They are trying to create a perception, but people have not accepted. As far as their corruption is concerned, matter either it is referred by the court or otherwise by some quasi-judicial authorities, whereas this 40% what they are trying to allege, there is absolutely not even a single case is pending before any quasi-judicial authority, any authority or in front of the court. Do you think Modi's charisma will be the biggest trump card in this election to sweep the BJP? Modi is our natural important leader, and it is quite so that his arrival in Karnataka, it will further add to our vote bank. One last question, sir. There is an opinion about who will be the CM. You are the CM face of the Karnataka. What is that? Already see our chief minister is Mr. Bommai, and he is leading. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சுழி தாலுகா எம் புளியங்குளத்தை சேர்ந்த ஹரிஷ்குமார், ரவிச்செல்வம் ஆகிய 2 மாணவர்கள் பள்ளி விடுமுறையில் மேலேந்தல் அருகே அரசு கலைக்கல்லூரி கட்டுமான பணிக்கு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக நேற்று மின்சாரம் தாக்கி மாணவர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களுடைய உடல் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வந்தனர். நிலையில் சம்பவம் தொடர்பான புகாரில் கட்டிட பொறியாளர் ஜெயசீலன் ராஜா, மேற்பார்வையாளர் பால்சாமி மற்றும் விஜயராகவன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 3 பேரையும் மே 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இறந்த மாணவர்களின் உடலை பெற்றுக் கொண்ட உறவினர்கள் புளியங்குளம் மயானத்தில் அடக்கம் செய்தனர்.